ஹலோ ஆல், உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா கவலைப்பட வேண்டாம். அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த 5 மினிட்ஸ்ல நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய 5 அட்வான்ஸ் ஆக்ஷன்ஸை பார்க்கலாம். டைம்லி பேமெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல ஈஸியா லோன் வாங்க இந்த 5 அட்வான்ஸ் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கிரெடிட் ரிப்போர்ட்டை வீக்லி செக் பண்ணுங்க. 2025 ஆர்பிஐ அப்டேட் படி இப்போ ஸ்கோர்ஸ் அப்டேட்ஸ் வீக்லி வரும். அதனால நீங்க ரெகுலரா ரிப்போர்ட்டை செக் பண்ணினா தான் எரர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏதாச்சும் தவறு இருந்தா அதை இமிடியேட்டா கரெக்ட் பண்ணுங்க. அது சரியான உடனே உங்க கிரெடிட் ஸ்கோர் ஃபாஸ்டா ஏறும். ஹார்ட் என்கொயரிஸை ஸ்டாப் பண்ணுங்க. ஹார்ட் என்கொயரினா நீங்க லோன் இல்லைன்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது பேங்க் உங்க ரிப்போர்ட்டை செக் பண்ணும். இது உங்க ஸ்கோரை 2 to 5 பாயிண்ட்ஸ் கம்மியாக்கும். ஷார்ட் டைம்ல நிறைய லோனுக்கு அப்ளை பண்ணினா மல்டிபிள் ஹார்ட் என்கொயரிஸ் வந்து நீங்க பினான்சியல் ஸ்டெபிலிட்டியா இல்லைன்னு பேங்க் நினைக்கும். இது உங்க ரிப்போர்ட்ல ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும். அதனால நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரே ஒரு பேங்க்குக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் மிக்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கிரெடிட் மிக்ஸ்னா நீங்க எந்த மாதிரி லோன் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, செக்யூர்ட் லோன் அண்ட் அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன்னா ஹோம் லோன், கார் லோன், அண்ட் அன்செக்யூர்ட் லோன்னா கிரெடிட் கார்டு, பர்ஸ் லோன். இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸா வச்சிருந்தா ஸ்கோர் அதிகமாகும். உங்களுக்கு லோன் இல்லைன்னா ஒரு சின்ன செக்யூர்ட் லோன், கோல்டு லோன் மாதிரி எடுத்து அதை பர்ஃபெக்டா பே பண்ணினா உங்க கிரெடிட் மிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். கிரெடிட் கார்டு பில் ஸ்டேட்மெண்ட் முன்னே பே பண்ணுங்க. பில் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னே மேக்ஸிமம் அமௌண்ட்டை பே பண்ணுங்க. பில் ஸ்டேட்மெண்ட் 5th தேர்ட் 80% அமௌண்ட்டை கட்டிடுங்க. ரிப்போர்ட்ல லோ பேலன்ஸ் இருந்தா தான் உங்க ஸ்கோர் இன்ஸ்டன்ட்டா பூஸ்ட் ஆகும். கோ சைன் லோனை மானிட்டர் பண்ணுங்க. நீங்க யாருக்காச்சும் கேரண்டியா சைன் போட்டு இருந்தா அந்த லோனும் உங்க ரிப்போர்ட்ல தான் இருக்கும். ஒரிஜினல் பாரோவர் லேட்டா பே பண்ணினாலும் உங்க ஸ்கோரை தான் பாதிக்கும். கோ சைன் லோன்ஸை ரெகுலரா செக் பண்ணிட்டு டைம்லி பேமெண்ட் நடக்குதான்னு மானிட்டர் பண்ணுங்க. இந்த 5 அட்வான்ஸ்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்க ஸ்கோரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சைட்டரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க டவுட்ஸை கேளுங்க. அடுத்த வீடியோல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ண கரெக்ட் டைம் எப்போன்னு டீடைலா பார்க்கலாம்.